ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். பல்லவன், நிலா, சோழன் 3 பேரும் பஸ் ஸ்டாண்டில் நிற்கவும், அதே மாதிரி அந்த பக்கம் அந்த பொண்ணு வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கவும், சோழன் வந்து சொல்கிறாரு, டே அந்த பொண்ணு உன்னை தாண்டா பார்க்குது, போய் பேசிட்டு வாடா அப்படின்ட்டு ஏதோ ஒரு தைரியம் சொல்லி அனுப்ப, பல்லவனும் அந்த தைரியத்தால் அப்படியே வந்து அந்த பொண்ணு பக்கத்தில் வந்து நின்று பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேட்குறாரு, என்னங்க நீங்கள் வந்து என்னை பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது, என்கிட்ட ஏதாச்சும் நீங்கள் பேசணுமா அப்படின்ட்டு சொல்லவும், அந்த பொண்ணு கூட ஆமாங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லிடுறாங்க. பல்லவன் வந்து கேட்குறாரு, என்ன பேசணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இல்லைங்க நான் உங்கள் அண்ணனை தான் பார்க்குறேன் நான். அது மாதிரி உங்கள் அண்ணனுக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலைன்னு எனக்கு தெரியும். எனக்கு உங்கள் அண்ணன் கூட பேசணும். நேரில் பேச கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனாலே கொஞ்சம் ஃபோன் நம்பர் தர்றீங்களா அப்படின்ட்டு கேட்கவும், அடுத்து வந்து பல்லவன் வந்து யோசிக்காரு, இவங்க வந்து யாரை பற்றி கேட்குறாங்க, ஒருவேளை பாண்டி அண்ணனை பற்றி தான் கேட்குறாங்களோ அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் வந்து மனசுட்டே நினச்சிட்டு இருக்கவும், அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நான் அடிக்கடி உங்கள் அண்ணனை பார்த்துருக்கேன், ஆனால் பேச தான் கொஞ்சம் தைரியம் இல்லை, அதனாலே தான் உங்ககிட்டேருந்து ஃபோன் நம்பர் வாங்கலான்னு தாங்க உங்களை பார்த்தேன் அப்படின்ட்டு சொல்லவும், அடுத்து பல்லவன் வந்து கேட்குறாரு, என்னங்க நீங்கள் வந்து எங்கள் பாண்டி அண்ணனை பற்றி கேட்குறீங்களா அப்படின்னுட்டு. அந்த பொண்ணு என்னடான்னா இல்லைங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு வேற ஒன்று சொல்ல ஆரம்பிக்கவும், பல்லவனுடைய முகமே மாறிடுது. அங்கிட்டு நிலாவும் சோழனும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சோழன் வந்து சொல்கிறாரு, இந்த பல்லவனுக்கு தைரியந்தாங்க, நம்ம முத வந்து போன்னுட்டு சொன்னப்போ போகவே இல்லை, இப்போ பாருங்கள் ரொம்ப நேரமாக நின்று பேசிகிட்டே இருக்கான், அப்படி என்னத்தை தான் பேசுகிறான்னே தெரியலங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கவும், அடுத்து வந்து நிலாவும் சொல்கிறாங்க, ஆமாங்க நான் கூட வந்து பல்லவனை வந்து சாதாரணமாக தான் நினச்சேன், இப்போ என்னடான்னா என்ன பேசுகிறான்னு தெரில, ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும் சேர்ந்து அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கவும், கரெக்டாக வந்து பல்லவன் வந்து இந்த பக்கம் வந்துடுறான். அங்கிட்டு வந்து அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து வந்துடுறாங்க. அடுத்து சோழன் வந்து என்னடா பேசிட்டியா அப்படின்ட்டு கேட்கவும், கரெக்டாக வந்து பஸ் வந்துடுது. அடுத்து நிலாவும் பல்லவனும் பஸ்ஸில் ஏறிறாங்க. பல்லவனோட முகமே சரியில்லை. சோழன் வந்து கேட்குறாரு, டேய் என்ன பேசுனீங்கன்னுட்டு வந்து சொல்லலாம் சரியா, இப்போ காலேஜுக்கு போயிட்டு வா அப்படின்ட்டு சொல்லிட்டு பல்லவனை சொல்லவும், இன்னும் பல்லவனோட வந்து ஒன்றும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருந்துடுறாரு. சோழனை வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. நிலாவும் சொல்கிறாங்க, சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பஸ்ஸில் ஏறி போயிடுறாங்க. அங்கிட்டு பாண்டியன் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கவும் வானதி வராங்க. பாண்டியன் வந்து கேட்குறாரு, என்ன வானதி இது நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தானே இப்போ போட்டுட்டு வந்திருக்கேன், எல்லாரும் தீபாவளிக்கு தான் ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க புது ட்ரெஸ்ஸு, இப்போ என்னடானா நீ முடிஞ்சதுக்கப்புறம் போட்டுட்டு வந்திருக்கியே அப்படின்ட்டு கேட்கவும், வானதி சொல்கிறாங்க, அதெல்லாம் எல்லாருக்கும் நேற்றே தீபாவளி முடிஞ்சிருச்சு பாண்டி, ஆனால் எனக்கு இன்றைக்கி தான் நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு நீ பார்த்து சொன்னா தானே எனக்கு நல்லா இருக்கும், அதான் போட்டுட்டு வந்தேன், எப்படி இருக்குது அப்படின்ட்டு கேட்கவும், பாண்டியனும் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னுட்டு சொல்லிடுவோம். அடுத்து வானதி கேட்குறாங்க, உங்கள் வீட்டில் எப்படி போச்சு பாண்டி தீபாவளி, நல்லா கொண்டாடினீங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் உங்கள் சோழன் அண்ணனுக்கும் நிலாவுக்கும் தலை தீபாவளியில் என்னென்ன பண்ணீங்க அப்படின்ட்டு கேட்கவும், பாண்டியன் வந்து சொல்கிறாரு, ஆமாம் வானதி இந்த வருஷம் உங்களுக்கு தலை தீபாவளி தான், அது மட்டும் இல்லாமல் சோழன் வந்து நிலாவுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே செய்யணும் அப்படின்னுட்டு ஒருத்தங்களை வரவழைச்சி பலகாரம்லாம் செஞ்சோம், எந்த வருஷமும் எங்களுக்கு தீபாவளி இந்த மாதிரி அமைஞ்சதே கிடையாது, இந்த வருஷம் வந்து நிலா இருந்தனாலே எங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் எல்லாரும் அப்படின்ட்டு சொல்லி பேசுகிறப்போ, பாண்டியன் வந்து கேட்குறாரு, சரி எங்கள் வீட்டை பற்றி கேட்குற சரி உங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு கேட்கவும், வானதி சொல்கிறாங்க, இல்லை பாண்டி என்ன தான் பிரச்சனை வீட்டில் இருந்தாலும் எங்கள் அம்மா எப்பவும் போல் வருஷம் வருஷம் செய்கிற மாதிரி பலகாரம்லாம் செஞ்சாங்க, நான் நல்லா சாப்பிட்டேன், அவங்க ஏதோ சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு எதை பற்றியும் காதுலேயே வாங்கிக்கவே இல்லை, நான் எனக்கு பிடிச்ச எல்லா பலகாரமும் எடுத்து எடுத்து சாப்பிட்டேன் தெரியுமா அப்படின்ட்டு சொல்லவும், வானதி வந்து பாண்டியன் கிட்ட கேட்குறாங்க, சோழன் அண்ணன் நிலாக்காக எவ்வளவோ மெனக்கடுறாங்க, நீயும் எனக்காக எல்லாம் செய்வல்ல அப்படின்ட்டு சொல்லவும், அடுத்து பாண்டியன் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கவும், வானதி சொல்கிறாங்க, சொல்லப்போனால் நீயும் மாறிட்ட பாண்டி, பாரு எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குற, என் கூட வந்து தைரியமாக பேசுகிற, அது மட்டும் இல்லாமல் எனக்காக என் வீடு வரைக்கும் வந்து பேசுகிற, இதெல்லாம் நினச்சி பார்க்குறப்போ எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, முன்னாடி இருந்த பாண்டியா நீ அப்படின்ட்டு சொல்லி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லவும், பாண்டியன் வந்து சொல்கிறாரு, எல்லாமே உனக்காகத்தானே வானதி,
நீ அந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிற, அதனால தான் உங்ககிட்ட வந்து நான் இந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னுட்டு அவர் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக 2 பேரும் பேசிகிட்டு இருக்கவும், அங்கிட்டு சேரன் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கவும் மனசுல வந்து நினைக்காரு, எப்படி நம்ம வந்து பொண்ணு பார்க்க போகிறோம், இவங்க கிட்டலாம் சொன்னால் ஏதாச்சும் சொல்லுவாங்களே, எப்படி போகிறது அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே வந்து யோசனையிலே இருக்காரு. அப்போ கரெக்டாக வந்து மனிஷும் சந்தாவும் வர்றாங்க. மனிஷ் வந்து பையா என்ன பையா ரொம்ப யோசனையில் இருக்கீங்களே அப்படின்ட்டு கேட்கவும், சேரன் வந்து வா மனிஷே வா சந்தா அப்படின்னுட்டு 2 பேரையும் கூப்பிடுவோம். 2 பேரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மனிஷ் வந்து கேட்குறாரு, தீபாவளிலாம் எப்படி போச்சு பையா அப்படின்னுட்டு. அப்போ சேரன் வந்து சொல்கிறாரு, மனிஷே சூப்பராக கொண்டாடினோம், நீங்களாம் கொண்டாடினீங்களா அப்படின்ட்டு திருப்பி கேட்குவோம். மனிஷ் வந்து சொல்கிறாரு, ஆமாம் பையா நாங்களும் நல்லா கொண்டாடினோம் அப்படின்னுட்டு. அப்போ சேரன் வந்து வீட்டில் செஞ்ச எல்லா பலகாரமும் கொண்டு வந்திருக்காரு. மனிஷ்கிட்டையும் சந்தா கிட்டேயும் அந்த பலகாரத்தை கொடுக்கவும் 2 பேரும் மனிஷும் சந்தாவும் பலகாரத்தை சாப்பிட்டு சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு சொல்லவும், அடுத்து சேரன் வந்து சொல்கிறாரு, நீங்கள் எதுவும் பலகாரம்லாம் செய்யலையா அப்படின்ட்டு கேட்கவும், மணி சொல்கிறாரு, இல்லை பையா நாங்கள் ஃபேமிலியோடு இருந்திருந்தா செஞ்சுருப்போம், நாங்கள் 2 பேர் தானே, அதனாலே கடையிலே வாங்கிட்டோம் பையா அப்படின்னுட்டு சொல்லிடுவோம். அடுத்து சேரன் வந்து மனிஷ்கிட்ட சொல்கிறாரு, மனிஷே நான் நாளைக்கு கொஞ்சம் வேலைக்கு லேட்டாக வருவேன், நீ தான் மற்ற எல்லா வேலையும் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லவும், மனிஷ் வந்து கேட்குறாரு, என்ன பையா எங்கேயாச்சும் போகிறீங்களா பையா அப்படின்னுட்டு. அப்போ சேரன் வந்து சொல்கிறாரு, ஆமாம் மனிஷே வெளியில் ஒருத்தங்களை பார்க்க போகிறேன், அதான் எப்போ வருவேன்னு எனக்கு தெரியல, நீ தான் எல்லா வேலையும் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லவும், மனிஷ் வந்து சொல்கிறாரு, சரி பையா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு. அடுத்து மனிஷ் வந்து சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் சந்தா இருந்தனாலே தப்பிச்சிட்டா பையா, இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஊருக்கு கூட்டிகிட்டு போய் அந்த பொறுக்கிக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ எல்லா ஊர் பசங்களும் திரும்பி வந்து ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னுட்டு என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தான் பையா அப்படின்ட்டு சொல்லிட்டு தேங்க்யூ அப்படின்ட்டு சொல்லுவோம். அடுத்து சந்தாவும் வந்து சேரனுக்கு பார்த்து தேங்க்யூ அப்படின்ட்டு சொல்லவும், சேரன் வந்து சொல்கிறாரு, இதெல்லாம் என்ன இருக்குது மனிஷே, அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதான் அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்ல, என்னால் சின்ன உதவி தான் பண்ண முடிஞ்சது, அது செஞ்சுட்டா என்ன அப்படின்னு தான் நான் செஞ்சேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு எங்கிட்ட எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து நிலா பல்லவன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்து வந்து சோழன் அப்படியே வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. சேரன் வந்து அப்படியே அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவும் எல்லாரும் இருக்கிறத பார்த்த உடனே சேரன் வந்து சொல்கிறாரு, எல்லாரும் வந்துட்டீங்களா, இருங்க உங்களுக்கு வந்து காஃபி கொண்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் வந்து கிச்சனுக்குள்ளே போயிடுறாரு. அடுத்து எல்லாரும் வந்து எப்பவும் போல் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பல்லவனோட முகமே சரியில்லை. நிலா வந்து கேட்குறாங்க, டேய் பல்லவா என்னடா ஏதோ யோசிக்கிற போலையே, என்ன ஆச்சு அப்படின்னுட்டு. அப்போ சோழன் வந்து சொல்கிறாரு, என்ன யோசிச்சுட்டு இருப்பான், எல்லாம் அந்த பொண்ணை பற்றி தான் யோசிப்பான், அந்த பொண்ணு தான் இப்போ பேச ஆரம்பிச்சிருச்சுல்ல, அதான் யோசிச்சுட்டு இருக்கான் போல அப்படின்ட்டு சொல்லவும், நிலா வந்து கேட்குறாங்க, இல்லையே பல்லவனோட முகமே சரியில்லையே, என்னடா ஆச்சு, என்ன சொன்னிச்சு அந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்டில் அப்படின்ட்டு. அப்போ வந்து என்னடா பல்லவா அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிருச்சா, உனக்கும் அந்த பொண்ணு ஓகே தானே, நம்ம வீட்டில் யாருமே உங்கள் கல்யாணத்துக்கும் உங்கள் லவ்வுக்கும் நோவே சொல்ல மாட்டோம், ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அதை சொல்லிடு, அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணால் நம்ம பார்த்துக்கலாம்டா, அதையும் அந்த பொண்ணுக்கிட்ட தைரியமாக சொல்லிடுடா அப்படின்ட்டு சொல்லவும், நிலா வந்து கேட்குறாங்க, என்னடா பல்லவா நாங்கள் அவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம், நீ அமைதியாகவே இருக்க, என்ன அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, பிடிச்சிருக்குன்னு சொல்லிச்சா இல்லைன்னா பிடிக்கலன்னு சொல்லிச்சா அப்படின்ட்டு சொல்லவும், பல்லவன் வந்து பேசுகிறாரு, நீங்கள் சொல்கிற எதுவுமே அந்த பொண்ணு சொல்லவே இல்லை, என்னைய பிடிக்கலன்னுட்டு சொல்லிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தர் மேலே தான் அவங்களுக்கு ஆசை இருக்கான், அவங்கள தான் பிடிச்சிருக்கான் அப்படின்ட்டு சொல்லவும், சோழன் வந்து என்னது நம்ம ஒன்றைய வேணான்னு சொல்லிருச்சா, அப்படின்னா வேற யார், அந்த பாண்டியனை பார்த்து தான் அந்த பொண்ணு வந்து அந்த மாதிரி பேசிச்சா, வர வர இந்த பாண்டியனுக்கு மவுசு அதிகமாகவே இருக்குது, ஒரு பக்கம் வானதி என்னடானா பாண்டி பாண்டியன்னு சுற்றுது, இப்போ என்னடானா இந்த பொண்ணு வேற பாண்டியனை பார்க்குதுன்னு நீ சொல்கிற, எனக்கு நம்பவே முடியலையே அப்படின்ட்டு சொல்லவும், நிலா வந்து சொல்கிறாங்க, டேய் பல்லவா என்னடா சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலடா, நாம் நிற்கிறப்போ அந்த பொண்ணு ஒன்றை தானடா பார்த்துட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லவும், பல்லவன் வந்து சொல்கிறாரு, இல்லை அண்ணி அந்த பொண்ணு என்னெல்லாம் ஒன்றும் பார்க்கவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் என்னைய பிடிக்கல அப்படின்ட்டு சொல்லியிருக்கு, அது மட்டும் இல்லாமல் பாண்டியனையும் பிடிக்கலையாம் அப்படின்ட்டு சொல்லவும், நீலா சொன்னாங்க, என்னடா சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலையாடா, உன்னையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு
பாண்டியனையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்போனா வேற யாரைத்தான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கேட்கவும் பல்லவன் வந்து சொல்கிறாரு வேற யாரை நம்ம சோழன் அண்ணனை தான் பிடிச்சிருக்கான் அப்படின்ட்டு சொல்லவும் நிலா வந்து என்னடா சொல்கிற பல்லவா எனக்கு ஒன்றுமே புரியலையேடா அப்படின்ட்டு கேட்கவும் பல்லவன் வந்து சொல்கிறாரு ஆமா நீ சோழன் அண்ணனை பற்றி தான் அந்த பொண்ணு அவ்வளவு கேட்டுச்சு என்னைய சும்மா தான் பார்த்துருக்கு அது மட்டும் இல்லாமல் சோழன் அண்ணன் கூட பேசணுன்னு ஃபோன் நம்பர் கேட்கத்தான் அந்த பொண்ணு என்னைய பார்த்துட்டு இருந்திருக்கு அது புரியாமல் நானும் அந்த பொண்ணு என்ன தான் பார்க்குதுன்னு நினச்சி நானும் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ட்டு சொல்லவும் சோழன் வந்து ஆஹா கொஞ்சம் அழகாக பிறந்தது என்னோட குத்தமா பாரு எல்லா பொண்ணுங்களும் என்னை சைட் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து சோழன் வந்து பல்லவன் கிட்ட போய் விடுடா பல்லவா ஒன்றும் ஃபீல் பண்ணாத இந்த பொண்ணு இல்லைன்னா என்ன வேற ஒரு பொண்ணு அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசுகிறப்போ நிலா முகமே மாறிட்டு நிலா மறைச்சு அப்படியே பார்க்குறாங்க. சோழன் வந்து திரும்பி வந்து பார்க்கவும் ஐயோ நிலா என்ன முறைச்சி பார்க்குறாளே அப்படின்ட்டு சொல்லிட்டு வெளியில் வந்து அப்படியே ஓடி வந்துடுறாரு. அடுத்து நிலா வந்து கேட்குறாங்க ஏய் பல்லவா என்னடா சொல்ல வர நீ சோழனை எதுக்குடா அந்த பொண்ணு பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்போ வந்து பல்லவன் வந்து சொல்கிறாரு அண்ணே அவங்களுக்கு அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதே தெரியலை அதனால தான் அந்த பொண்ணு வந்து அண்ணனை வந்து லவ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் அண்ணன் கூட பேசணும் ஃபோன் நம்பர் வாங்கித்தான் அப்படின்னுட்டு அந்த பொண்ணு சொன்னிச்சு அதான் நீ எனக்கு என்ன பண்ணனே தெரியல அதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்ட்டு சொல்லவும் நிலாவும் அப்படியே வந்து பார்க்குறாங்க. அப்படியே இந்த எபிசோட் வந்து அப்படியே முடியுது.